இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவைகுண்டம் அரசு மருத்துவமனைக்கு தோழர் நல்லக்கண்ணு பெயர் வைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், அரசு மருத்துவமனைக்கு தோழர் நல்லக்கண்ணு பெயர் வைக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறாரு. மேலும் விவரம். ஷாம், வணக்கம். நல்லக்கண்ணு அவர்களுடைய 100வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் முதுபெரும் பொது உடைமை சிந்தனையாளரும் விடுதலை போராட்ட வீரருமான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் தோழர் இரா நல்லக்கண்ணு ஐயா அவர்களின் 100வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. நமது மாநிலத்திற்கு தமிழ் மக்களுக்கும் அவர் ஆற்றிய சிறப்பான தொண்டுகளை போற்றும் விதமாக தமிழ்நாடு அரசு 2022ஆம் ஆண்டு தகைசால் தமிழர் விருது வழங்கி சிறப்பித்திருந்தது. இன்று அவரது 100வது பிறந்தநாள் விழா தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவரது இல்லத்திற்கே நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். அப்போது அவர் விடுத்த கோரிக்கையை ஏற்று அவர் பிறந்த திருவைகுண்டம் அரசு மருத்துவமனையை சிடி ஸ்கேன் வசதியுடன் தரமுயர்த்தி கூடுதல் வசதிகளுடன் புதிய மருத்துவமனை கட்டிடம் அமைத்திட உத்தரவிட்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் கடந்த 85 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் பணியையே எப்போதும் தனது தலையாய கடமையாக கொண்டு செயல்பட்டு வரும் தன்னலமற்ற தகைசால் தமிழர் நல்லக்கண்ணு ஐயா அவர்களின் பெருமையை போற்றும் வகையில் திருவைகுண்டம் அமையவிருக்கக்கூடிய அந்த புதிய மருத்துவமனை கட்டடத்திற்கு தோழர் நல்லக்கண்ணு 100ஆண்டு கட்டடம் என பெயர் வைக்கப்பட இருப்பதாகவும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.